ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து ஒரு பிரியாணி ரெசிபி செய்து காட்ட போகிறேன். இதுக்கு வந்து தக்காளியும் தயிரும் நான் சேர்க்கல. அதுக்கு பதிலாக நான் வந்து தேங்காய் பால் சேர்க்குவேன். தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்றது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் முதல்ல வந்து வெங்காயத்தை கொஞ்சம் பொரிச்சு எடுக்குவேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். இதை பொரிக்கிறதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 5 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் கொதிக்குது. இந்த வெங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஓரளவு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பெரிய வெங்காயம். இதுக்கு இந்த சோளமாக போடுறது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். வெங்காயம் சோர்ந்து போகாது. அதுக்கு தான் சோளமாக போடுறது. இதுக்கு நான் வந்து தக்காளியும் தயிரும் போடல. அதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்கலாம். தேங்காய் பாலும் எலுமிச்சை போடணும். அது வந்து புளிப்பு தயிர் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்படி பொரியட்டும். இப்போ இந்த பிரியாணிக்கு நாங்கள் இப்போ ரெடி பண்ணுவோம் பிரியாணியை. இப்போ இதில் வந்து கராம்பு தான் 6 கராம்பு, ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய், கருவேப்பட்டை, இது பிரியாணியில், இது பச்சை மிளகாய், வெங்காயம் போடுற ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம். இது கொஞ்சம் பதம் வரும். இது கொஞ்சம் வதங்கி கொண்டு வரும்போது காய்கறி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் போடணும்னு சொன்னால் தயிரும் போடணும்னா நீங்கள் போடலாம், பிரச்சனை இல்லை. தேங்காய் பால் அதுக்கு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கூட தேங்காய் பால் சேர்த்தாலும் அந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு டேஸ்டான பிரியாணி. இப்போ இதுக்கு வந்து இஞ்சி கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்க்குவேன். இதுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா இதையும் சேர்த்துக்கலாம். முக்கால் கிலோ சிக்கன் நான் இதையும் இதில் போடுறேன். இது ஒரு 5 பேர் சாப்பிடலாம். தாராளமாக 5 பேர் சாப்பிடலாம். 3/4 கிலோ அரிசியில் நான் பிரியாணி வைக்கிறேன். கோழி சிக்கன் கொஞ்சம் வேகட்டும்.
சிக்கன் கொஞ்சம் பாதி வெந்துடுது. இப்போ குழம்பு தூள் வந்து ஒரு 2 மேசை கரண்டி சேர்க்கலாம். 3/4 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும் பிரியாணிக்கு. நீங்கள் சைட் டிஷ் எதுவும் வைக்கிறதா நீங்கள் கொஞ்சம் காரத்தை குறைச்சிட்டு சிக்கன் கறியோ பெப்பர் சிக்கனோ இருந்தாலும் செய்யலாம். நான் அதெல்லாம் வந்து இல்லை இருக்குது இன்றைக்கு ஃப்ரை போட்டு ஃப்ரை தரண்டி சிக்கன்லேயே தண்ணி வரும். நீங்கள் தண்ணி ஊற்றலைன்னா பிரியாணி அரிசியை நான் கழுவி ஊற வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவேன். இது ஒரு 3/4 கிலோ அரிசி பாஸ்மதி அரிசி. இதை நான் கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இந்த நெய்யில் இந்த அரிசி நான் இதுக்கு நெய் நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நெய் விட்டு போட மாட்டேன். இது ஒரு நிமிஷம் கொஞ்சம் நெய்யில் கொஞ்சம். இப்போ இந்த சட்டிக்கு இது 3/4 கிலோ அரிசி. நான் வந்து இந்த சட்டிக்கு ஃபுல்லாக தண்ணியும் தேங்காய் பாலுமா சேர்த்து இதை ஊற்றுறேன். ரைஸில் ஊற்றுறேன். இது இதோட அளவு ரைஸ் கொஞ்சம் அவிஞ்ச உடனே நான் வந்து இந்த வதக்கி வச்ச சிக்கனை சேர்க்குறேன். அது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும், நான் மூடி வைக்கிறேன். இதை இப்போ நான் வந்து இந்த வதக்கி வச்ச சிக்கனை நான் இதுக்குள்ள சேர்க்க போகிறேன். இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு போட்டு நல்ல சிக்கனுக்கு இப்போ நான் இந்த ரைஸுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் காணாது, அதையும் கொஞ்சம் சேர்க்கலாம். இதில் கரம் மசாலா சேர்க்கலாம். இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் வந்து எலுமிச்சம்பழம் ஒரு பழம் புழிஞ்சு வச்சுக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து கொத்தமல்லியில் சேர்க்கிறேன். கிரீன் பீன்ஸ் அதுவும் சேர்க்கிறேன். இந்த கிரீன் பீன்ஸ் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் இது அவிச்சு எடுத்து அப்படி எடுக்கலாம். இது பொரிச்சு வச்ச வெங்காயத்தை நான் அதையும் சேர்க்கிறேன் இந்த பிரியாணியில். கலரிங் இந்த கலரிங்க போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இந்த பிரியாணி இந்த சூட்டில் இருக்கட்டும். இப்போ ஒரு கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் நெய்யெல்லாம் மிச்சம் போடல, நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி முடிஞ்சது வேலை. இப்போ இதை
பரிமாறுவோம். இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இதை செய்து பார்த்து உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு சொன்னா நீங்க எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.